ஓஜி விமர்சனம். பவன் கல்யாணின் பாஷா முயற்சி எப்படி? தெலுங்கு சினிமா துறையின் முன்னணி மாஸ் ஹீரோக்களில் ஒருவரும் ஆந்திராவின் துணை முதல்வருமான பவன் கல்யாணின் நடிப்பில் வெளியாகியுள்ள படம்தான் ஓஜி. 1970களில் ஜப்பானில் டோக்கியோ நகரத்தில் இயங்கி வரும் ஒரு ரகசிய குழுவில் சாமுராயாக பயிற்சி பெற்ற ஓஷாஸ் கம்பீரா என்ற ஓஜி அங்கு நடக்கும் மிகப்பெரிய படுகொலை சம்பவத்தில் இருந்து தனி ஆளாய் ஒரு கப்பலில் தப்பித்து இந்தியா வருகிறார். கப்பலில் அவருக்கு அறிமுகமாகும் பம்பாயின் மிகப்பெரிய புள்ளியான சத்யாவுடன் சேர்ந்து கொள்கிறார். இளைஞனாக இருக்கும் கம்பீராவை பல ஆண்டுகள் தன் மகனை போல பார்த்து கொள்வதோடு தனக்கு எதிரானவர்களை அழித்தொழிக்கவும் பயன்படுத்துகிறார் சத்யா. பின்னர் ஒரு காலகட்டத்தில் சத்யாவிடம் இருந்து விலகி செல்லும் ஓஜி தனக்கென ஒரு குடும்பத்தை அமைத்து மனைவி கண்மணி உடன் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்து வருகிறார். சத்யாவுக்கு சொந்தமான துறைமுகத்துக்கு வரும் கண்டெய்னரால் அவரது குடும்பத்திற்கு மிகப்பெரிய பிரச்சனை ஒன்று வருகிறது. அது நாயகனின் குடும்பத்திலும் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இதனால் வீறு கொண்டு எழும் ஓஜி அதன் பிறகு என்ன செய்தார் என்பதே படத்தின் திரைக்கதை. தெலுங்கில் தனக்கென மிகப்பெரிய ரசிகர் கூட்டத்தை வைத்திருக்கும் பவன் கல்யாண் வெறித்தனமான அந்த ரசிகர்களுக்காகவே ஒரு ஃபேன் சர்வீஸ் படத்தை கொடுத்திருக்கிறார் இயக்குனர் சுஜித். இந்த ஃபேன் சர்வீஸ் காட்சிகளில் தான் ஒட்டுமொத்த படமும் பயணம் செய்கிறது என்பதே உண்மை. அந்த அளவுக்கு பவன் கல்யாண் வரும் காட்சிகளில் ஒவ்வொரு பிரேமையும் பார்த்து பார்த்து இழைத்துள்ளார். அதிலும் ஆக்ஷன் காட்சிகளில் தியேட்டரை அலறும் அளவுக்கு அதகலப்படுத்தி இருக்கிறார். இதனால் இவற்றை தாண்டி இப்படத்தின் அழுத்தமாக என்ன இருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய கேள்வி. முதல் பாதி முழுக்க முழுக்க ஹீரோவுக்கான பில்டப்களும் வில்லன்களே ஹீரோவை புகழும் வசனங்கள் ஹீரோவின் பின்னணி என ஓரளவு சுவாரஸ்யமாக சென்றுவிடும் திரைக்கதை. இடைவேளைக்கு பிறகு இந்த ஃபேன் சர்வீஸ் தருணங்கள் ஓய்ந்த பிறகு தடுமாற தொடங்கி விடுகிறது. தோல்வியே இல்லாத ஹீரோ பலவீனமான வில்லன் என எழுதப்பட்ட திரைக்கதையால் இரண்டாம் பாதியில் சுவாரஸ்யம் என்பது கொஞ்சம் அல்ல நிறையவே குறைவென்றே சொல்லலாம். பவன் கல்யாணின் ரசிகர்களுக்காகவே எடுக்கப்பட்ட ஃபேன் சர்வீஸ் படமான ஓஜியில் பீட்டர் ஜெயின் உள்ளிட்ட ஸ்டண்ட் இயக்குநர்களுடன் ஒளிப்பதிவாளர்கள் ரவி கே சந்திரன், மனோஜ் பரமஹம்சா ஆகியோரும் போட்டி போட்டு உழைத்துள்ளனர். ஆக்சன் காட்சிகளை தமனின் பின்னணி இன்னும் ஒருபடி இசை தூக்கி நிறுத்துகிறது. படத்தின் தொடக்கத்தில் வரும் ஜப்பானிய அனிமே பாலியலான விவரிப்பு, அதனை தொடர்ந்து வரும் 1993 பம்பாய் காட்சிகள், ஹீரோ அறிமுகம் என அடுத்தடுத்து ரசிகர்களை இருக்கையில் அமர விடாத அளவுக்கு எழுதப்பட்ட விதம் சிறப்புதான். குறிப்பாக இடைவேளை காட்சி அமைக்கப்பட்ட விதம். ஒப்பீட்டளவில் இந்த படத்தில் பவன் கல்யாணுக்கான காட்சிகள் சற்று குறைவுதான் என்று சொல்ல வேண்டும். ஆனால் தனது ஸ்கிரீன் பிரசன்ஸால் கவர்கிறார். அதிகம் பேசாமல் அடக்கி வாசிக்கும் அவர் ஆக்ஷன் காட்சிகளில் வெறியாட்டம் ஆடுகிறார். ஹரிஹர வீரமல்லுவில் பார்ப்பதை விட இதில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறார். பிரியங்கா மோகன் வரும் காட்சிகளை ஒரு உள்ளங்கையில் எழுதிவிடலாம். இடைவேளைக்கு முந்தைய காட்சியை தவிர படத்தில் அவரால் பெரிய பயன் எதுவும் இருந்ததாக தெரியவில்லை. பிரகாஷ் ராஜ், அர்ஜுன் தாஸ், ஸ்ரேயா ரெட்டி ஆகியோர் தங்கள் பங்கை செவ்வனே செய்துள்ளனர். வில்லனாக வரும் இம்ரான் ஹாஸ்மிக்கு முக்கியத்துவம் இல்லை. அவருடைய தெலுங்கு வாயசைவும் ஒட்டவில்லை. ஓஜி படத்தில் தரமான ஆக்சன் காட்சிகள், ரசிகர்களுக்கான தருணங்கள் ஆகியவை நன்றாக வந்திருப்பதை மறுக்க முடியாதுதான். ஆனால் அது மட்டும் போதுமா என்ன? அஜித்தின் குட் பேட் அக்லியை நினைவுபடுத்தும் ஆரம்ப காட்சிகளுடன் தொடங்கினாலும் ரஜினியின் பாஷா போன்ற ஒரு பக்கா மாஸ் மசாலா என்டர்டெய்னருக்கான வாய்ப்பை இயக்குனர் வீணடித்துள்ளார் என்றே சொல்ல வேண்டும். என்னதான் ரசிகர்களுக்கான அம்சங்களை நிரப்பினாலும் பொதுவான ஆடியன்ஸ் மத்தியிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் விதமாக அழுத்தமான திரைக்கதை இருக்க வேண்டும். அது இந்த படத்தில் மிஸ்ஸிங் என்றுதான் சொல்ல வேண்டும். இசை, ஒளிப்பதிவு உள்ளிட்ட தொழில்நுட்ப அம்சங்கள், அதிரடியான ஆக்ஷன் காட்சிகள், பவன் கல்யாணின் ஸ்லோ மோஷன் காட்சிகளை நீக்கிவிட்டால் இப்படத்தில் என்ன இருக்கிறது என்பது இயக்குனருக்கே வெளிச்சம். இயக்குனரின் முந்தைய படமான சாகோ அளவுக்கு மோசமில்லை. இருப்பினும் சாகோ, ஜானி உள்ளிட்ட குறியீடுகள் படத்துக்கு எந்த விதத்திலும் உதவவே இல்லை. பவன் கல்யாணை விதவிதமாக திரையில் காட்ட மெனக்கெட்ட இயக்குனர் கொஞ்சம் திரைக்கதையிலும் கவனம் செலுத்தி இருந்தால் ஒரு தரமான மாஸ் மசாலா படமாக வந்திருக்கும் இந்த ஓஜி படம்.